ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2ல் உண்மையாலுமே கதிர் ராஜியோட பேர் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ கதிர்னு பேர் வச்சாலே இப்படி தான் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 1லையுமே கதிர்மலையோட பேர் வந்து செம்ம ஹிட்டு. அதே மாதிரி தான் வந்து இங்கே கதிர் ராஜியோட பேருமே. அவங்களோட ஆக்டிங் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவரோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப அழகாக வந்து செதுக்கியிருக்காங்க. அதுவும் கதிர் ராஜியோட ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்கன்னு பக்கத்துக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரொமோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா 1.something மில்லியன் வரைக்கும் வந்து வியூஸ் போயிருக்கு. கண்டிப்பாக நாளைக்கு மார்னிங் வந்து இந்த ஒரு ப்ரொமோ ட்ரெண்டிங்கில் தாங்க இருக்கும். நான் அடித்து சொல்கிறேன், நார்மல் ப்ரொமோவே ட்ரெண்டிங் ஆகும். அதில் கதிர்ராஜி ப்ரொமோ வந்து ட்ரெண்டிங் இல்லாமலா. ஸோ உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரொமோ பார்க்கும்போது. ஸோ பாண்டியன் கிட்ட பணத்தை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ராஜி பணம் கேட்கும்போது வந்து அவமானப்படுத்துவார் இல்லையா, அவனுக்கே நான் தண்டை செலவு பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லை அவங்களுக்கும் சேர்த்து நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாகை சொல்லி அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க. அதுக்கு அம்மா பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு கோத்தில் சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா எனக்கு ராஜியை சொன்னது வந்து எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ராஜியை அதை காலை வாங்கிட்டு அவங்க கண்ணிலேயே வந்து கதிர்கிட்ட பேசுவாங்க. அது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ரெண்டு பேரோட ஆக்டிங், அது நம்ம கதிரோட ரியாக்ஷனாக இருக்கட்டும், ராஜியோட ரியாக்ஷன்ஸோட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரிப்பீட்டடில் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 டைம்ஸ் அதை நான் பார்த்துருப்பேன். திருப்பி எனக்கு அதை பார்க்கணும் போல ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ப்ரொமோ பார்க்குறதுக்கு. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம ரியலாகவே வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். நம்மளால ஒரு ரியலாக ஒரு ஹஸ்பண்ட் வந்து இப்படி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மயிலு முன்னாடி வந்து பாண்டியன் திட்டுவார் இல்லையா, அப்போவே வந்து ராஜி செம கோவப்படுவாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பொங்கி எழுந்துருவாங்க. ஸோ அதாவது கதிரை சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ராஜி வந்து பேசாமல் இருக்க மாட்டாங்க. பாண்டியன் கிட்ட வந்து கொஞ்சம் உரிமையாக பேசுகிற மாதிரிலாம் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த சீன் இப்போ வந்து அன்எக்ஸ்பெக்டட் இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பணம்லாம் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் ஒரு செலவை அவர் பார்த்துப்பாரு தான் நினச்சி. பட் ஏன்னா பணம் கொடுத்ததுலாம் அல்டிமேட் ஹைலைட்டாக இருந்துச்சு. அதான் நம்மளுக்கு வந்து சரண்யாவை பிடிச்சாலும் இந்த ஒரு கேரக்டர் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல. சரண்யாவோட கேரக்டர் ரொம்ப இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஓவர் டூவாக தெரியுது பார்க்குறதுக்கு. மேபி அதோட கேரக்டர் இந்த மாதிரி தான் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ எப்போ வந்து அவங்களோட முகத்தை கிளிக்குதோ அப்போ தான் வந்து ஒரு பெரிய சம்பவமே காத்துட்ருக்கு. பாண்டியன் வர எதுக்கு எடுத்தாலும் மயிலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே வந்து கதிரோட அம்மாவுக்கு வந்து பிடிக்கல. ஸோ கதிரோட அம்மா அதுக்கப்புறம் வந்து நம்ம மீனாராஜில் ஒரு கேங்காக இருக்காங்க. இதுவே போதுங்க, இந்த சப்போர்ட் இருந்தாலே போதும், எந்த பிரச்சனையும் வராது நம்ம கதிர் ராஜிக்கும் மீனாக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எபிசோட்ஸ் பார்த்தீங்களா, உங்களுக்கு எப்படி ஃபீல்ஸ் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சீக்கிரமே நம்ம செந்திலும் இந்த மாதிரி பொங்கி எழுந்துடணும். அப்போ தான் வந்து கொஞ்சமாவது பாண்டியன் யோசிப்பார் நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா செம்மையாக திட்டுவார் செந்தில், பார்க்கறதுக்கே பாவமாக இருந்துச்சு. இல்லை நம்ம மீனா பார்த்தீங்கன்னா சென்னை போகணும். ஸோ செந்திலும் சென்னையும் போவார்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ட்ராக்கும் அப்கமிங் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கலாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.